हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्रीकृष्ण कृष्ण सख वृषभावनिधृगु राजन्यवंशदहनानपवर्गवीर्या गोविन्द गोद्विजसुरार्तिहरावतार योगेश्वराखिलगुरो भगवन्नमस्ते नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं जयतु जयतु देवो देवकीनन्दनोऽयं जयतु कृष्णः वृष्णिवंशप्रदीपः जयतु मेघश्यामलः कोमलङ्गः जयतु पृथ्वीभारनाशो मुकुन्दः पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् பரம கருணாமூர்த்தியான வியாசாச்சாரியால் கலி ஜனங்களுக்குன்னே வேண்டி களி பிறக்க போற சந்தர்ப்பத்தில் இவாளுக்கு ஏதாவது நல்லது சொல்லணுமே கல்மஷச்சித்தானாம் பாபத்ரவ்ய உபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் அப்படின்னு இருக்க போற ஜனங்களுக்கு அவ அப்படிதான் இருப்பாள் அப்படின்னு விட்டுட முடியாதே, அவர்களுக்கு ஒரு நல்ல கதியை காமிக்கணுமே. பகவத் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கிறா போல எல்லாரும் செய்யக்கூடியதானே ஒரு உபாயமாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். அதையும் சத்குரு நாரதர் உபதேசம் பண்ணி அந்த பாகவதத்தை ரச்சனை பண்ணினார். பகவான் நாராயணன்
அவர்கிட்டேருந்தே வந்தது இந்த பாகவதம்ங்கிற சாஸ்திரம். எப்படி வேதம் வந்ததோ அவர்கிட்டேருந்தே, அதுபோல ஒரு சமயம் பிரம்மதேவனுக்கு சதுஸ்லோகி பாகவதம்னு 4 ஸ்லோகங்கள்ல உபதேசம் பண்ணினார். ஞானம் பரமகுஹ்யம்மே யத்விஜான சமன்விதம்னு ஆரம்பிச்சு பகவான் பிரம்மாவுக்கு இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணதே த்விதீய ஸ்கந்தம் சொல்றது. அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம்னு, நானே எல்லாம் என்னன்னில ஒண்ணும் இல்லைன்னு பகவானே அந்த ஞானத்தை பிரம்மதேவனுக்கு சொல்றா. சதுஸ்லோகி பாகவதம்னு பேரு. அப்புறம் அந்த பாகவதத்தை பிரம்மதேவன் நாரதருக்கு சொல்றா. பகவத் அவதாரங்கள் எல்லாம் சொல்லி தொமேதத் விபுலீ குரு அப்படின்னு, நாரதா நீ போய் லோகத்துல இதை பாடு, இந்த பாகவதத்தை எல்லாருக்கும் கிடைக்க முடியுமாக என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்ல, அந்த நாரதர் ஒரு சமயம் பத்ரிகாசிரமத்தில் இருந்த வியாசாச்சாரியால்கிட்ட வந்து இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணினா. ஒரு சந்தர்ப்பத்துல தன்னோட பூர்வ கதையெல்லாமும் சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தார் வியாசர். சுகர் ஓடி போனார், ஏன்னு கேட்கல, புத்திரேதி தன்மயதையா தரவஹா அபிநேதுன்னு சுகர புத்திரான்னு கூப்பிட்டார். ஆனா அவர் கேட்காம ஓடினார் காட்டுலேன்னு சொல்றது வெளியில ஒரு வியாஜம். இந்த கதை உள்ளுக்குள்ள உண்மையான தாபம்ங்கிறது இந்த கலிஜனங்களுக்கு நான் எப்படி வழி சொல்லுவேன்? கலிஜனங்களுக்கு பிரம்மசூத்திரமோ தெரியாது, அது வேண்டாம்னே நினைப்பார். கீதையா புரியாது, உபனிஷத்தா தெரியாது, அதுக்கெல்லாம் நேரம் நாழி கிடையாது. என்ன எதையாவது சொல்லி அவளை கரையத்தனம் அவளுக்கும் பிடிச்சதாக இருக்கணும். எப்படியானு சொல்லி குழந்தை சாப்பிட ஆரம்பிச்ச அவசரத்துல எத்தை தொட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டலாம்னு அம்மா யோசிப்பாளே. சக்கரை தொட்டு சாப்பிட்டா சாப்பிடுமா, தயிரை தொட்டு சாப்பிட்டா சாப்பிடுமா, மொளாப்படி சில குழந்தை மொளாப்படி போடும் அப்படிங்கும். சின்ன வயசுலயே பொடி போட்டு தோச்சு கொடுத்தா தான் சாப்பிடும். சிலது உரைக்கிறதுன்னு துப்பிடும், உடனே சர்க்கரையை தோச்சு கொடுத்து பார்ப்பால், அப்புறம் சாப்பிடும். சிலது சர்க்கரையும் பிடிக்காது அபூர்வமா சில குழந்தைகளுக்கு, அப்ப தயிரை தோச்சு கொடுப்பாள். எதையானு தோச்சு அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து புஷ்டியை ஏற்படுத்த இடத்துக்கு எப்படி அம்மா பிரயத்தனப்படுறாளோ அதுபோல கருணாமூர்த்தி வியாசாச்சாரியால் இந்த கலி ஜனங்களுக்குன்னு விட்டுடக்கூடாது. களி இப்படிதான் இருக்கும், கலிகாலம் என்ன பண்ணுவேன்னு நம்ம பேசிக்கிறா போல அவ இருக்க மாட்டா. ரிஷிகள் ஏதாவது பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை செய்யணும்னு பத்ரிகாசிரமத்துல இன்னைக்கு இருக்கா. வியாசர் தீர்காயுஷாக சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவா, சப்த சிரஞ்சீவியில ஒருத்தர். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா இருக்கிறவாளை தான் நினைக்கிறோம், இன்னைக்கோ இருந்தவாளை நினைக்கல. இப்ப பாண்டவாள்னு சொன்னா இன்னைக்கோ இருந்தவாள் 5000 வருஷம் முன்னாடி அவ கரையேறி போயிட்டாள்னு பாரத கதை இருக்கு. அதுபோல மனு மாந்தாதா அம்பரீஷன் எல்லாம் முன்னாடி இருந்தவாளோட கதை. அதுபோல இல்ல வியாசரோட சரித்திரம். வியாசாய விஷ்ணு ரூபாயும் வியாசரூபாய விஷ்ணுவேன்னு சாஸ்திரநாம ஆரம்பிச்சா கூட மனசுல என்ன நினைக்கணும்னா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா. பத்ரிகாசிரமத்துல அவரோட ஆசிரமம் இருக்கு. மானான்னு பேர். இன்னைக்கு உள்ள பேர்ல லௌகீக பேர்ல அந்த கிராமத்துக்கு மானான்னு பேர். இந்தியாவோட கடைசி கிராமம்னு சொல்றா மலையில ஹிமாச்சலத்துல. அதுக்கப்புறம் சைனா பார்டர் வந்துடுறது. பாகவதத்துல அவர் ஆசிரமத்துக்கு என்ன பேருன்னா சம்யாப்ராசைதி புரோக்தா அப்படிங்கிறா. பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பஷ்சிமே தட்டே சம்யாப்ராசைதி புரோக்தா ரிஷீனாம் சத்ரவர்தனஹான்னு வியாசரோட அட்ரஸை சொல்லி பாகவதம் தொடங்குறது. பிரம்மநதியான சரஸ்வதி நதிக்கரையில வடவண்ட கரையில சம்யாப்ராசம்னு பேரான் அவர் இருக்கிற இடத்துக்கு. அதை இப்ப மானான்னு சொல்றா கிராமம்னு. அந்த ஆசிரமத்துல இன்னைக்கும் இருந்துன்னு இருக்கா. சஹஸ்ரநாமம் சொல்றதே கூட நினைச்சுக்கணும். அங்க பத்ரிகாசிரமத்துல இருக்காரே அவரை தான் நினைக்கணும். இங்கே வியாசாய விஷ்ணு ரூபாயம் வியாசரூபாய விஷ்ணவேன்னு. அது போல ஹனுமாரை நினைக்கிறோம். அஞ்சனா நந்தனம் வீரம்னு சொன்னா அங்க இருக்கா. ஹிமாச்சலத்துல கந்தமாதன பர்வதம்னு ஒரு மலையில அங்க இருந்துன்னு இருக்கா. வள சிரஞ்சீவிக அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமாம்ச்ச விபீஷணகான்னு வள சிரஞ்சீவிக நித்தியமே பிராத்தஸ்மரணம் பண்ண வேண்டியவா. வாழை நினைச்சாலே நமக்கும் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும், தீர்காயுசு கிடைக்கும். வியாசரை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வியாசாச்சாரியால அவர் பண்ணினதான கிருபை கீதை எழுதி கொடுத்தார், மகாபாரதம் எழுதி கொடுத்தார், இந்த பாகவதத்தை கொடுத்தார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன பண்ணல வியாசர், எவ்வளவு பண்ணியிருக்கார் நமக்காக. அந்த வியாசாச்சாரியால் கருணையோடு கூட கலி ஜனங்களுக்காக ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரைனஸ்ருதி கோச்சரா கர்மஸ்ரேயசி மூடானாம் கிருபயா முனினா கிருதம், எல்லாருக்கும் க்ஷேமம் அடைய வேண்டி இந்த பாகவதத்தை எழுதி கொடுத்தார், பாரத பாகவதாதி கிரந்தங்களை எழுதினார் அப்படின்னு இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறது.
அதே நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணினார். பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண பாகவதத்தை பிரம்மா நாரதருக்கு சொன்னார். நாரதர் வியாசருக்கு சொன்னார். அப்புறம் வியாசர் எழுதி அதை சுகருக்கு அத்தியனம் பண்ணி வச்சார். சுகர் அதை அத்தியனம் பண்ணினார். சுகம் அத்தியாபயாமாசா அப்படின்னு அவர் அப்புறம் பரீட்சித் ராஜனுக்கு கங்கை கரையில சொன்னார். கங்கா தீரத்திலேங்கிறத கதையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 5000 வருஷமா கங்கை கரையில இந்த சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு இப்படி பாகவதத்தை சொன்னார் அப்படி. இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதையே சுகர் சொல்றார், யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா பாகவதம், நமக்கு அது சபலமாகுங்கிறத சொல்றார். ஊஷர பூமியில போய் விதைய போட்டா முளைக்குமா? தரிசு நிலத்துல போய் உயர்ந்த விதை தான். பாறையில போய் போட்டு வச்சான், பாறையில முளைக்குமா விதை? முளைக்க. பெரிய ஆலமரம் வரக்கூடிய ஆலம் விதை தான். அது சரியா பண்பட்ட மண்ணுல போட்டாதானே அது முளைக்கும். அதுபோல சரியான வாள் மூலமா நம்ம இதை சிரவணம் பண்ணணும். பிபந்தி யே பகவதாத்மனः சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்ஹிருதம். இந்த பாகவதத்தை யார்கிட்ட கேட்கணுங்கிறார்? புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். இந்த பாகவதத்தை பகவானை எப்போது ஹிருதயத்துல வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற மகான்கள்கிட்ட கேளு அப்படிங்கிறார். பகவத ஆத்மனசதாம். இல்ல பகவான் யாரை எப்போது நினைச்சுட்டு இருக்காங்க? ஒன்னும் பகவான் நம்மள நினைக்கணும், நம்ம பகவான நினைக்க. இதுதான் சாது லக்ஷன். பாகவதத்துல எல்லா பக்தால பத்தி சொல்லிட்டு வந்தால் துருவன் கஜேந்திரன் எல்லாரும் பக்தால் எல்லாரும் பகவான நினைச்சால்னு கதைகள். ஆனா பிரகலாதனோட சரித்திரம் வரத்தை மாத்திரம் பிரகலாதனை கேசவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. பாக்கி பக்தாளுக்கும் பிரகலாதனுக்கு ஒரு விலட்சணம் சொல்றார், அந்த விசேஷணத்தை சொல்றார். பிரகலாதன் எல்லாரையும் விட ஏன் உயர்ந்தவர்னா எல்லாருக்கும் பகவான பிடிக்கும், ஆனா பிரகலாதனே பகவானுக்கு பிடிக்கும். பிரகலாதம் கேசவ பிரியம் அப்படின்னு சொல்லிதான் சுகாச்சாரியா பாகவதத்தை தொடங்கலாம். அதுபோல பகவானுக்கு நம்ம பிடிச்சவர்களாக ஆக்கணுமே, அது எங்கேயோ ஒரு நிலையில இருக்கு. கோவில்ல இருக்கிற பகவானும் சரி, அங்கங்க திவ்ய தேசங்கள்ல இருக்கிற பெருமாளும் அவர் வரமாட்டாரான்னு எதிர்பார்க்கிறா போல நம்மளுடைய பரிபாகம் ஆக்கணும், பக்தி ஆக்கணும். காவேரியெல்லாம் பாகவதம் சொல்றது, பாகவதம் பாராயணம் பண்றவாள், ராமாயண பாராயணம் பண்றவாள், பகவானை பத்தி சொல்றவாள் வரமாட்டாளான்னு தபசு பண்ணிட்டு இருக்காளாம். இன்னைக்கு ஆரம்பம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் நம்ம ஆசிரமத்துல ஸ்ரீரங்கத்திலே பாராயணம் நடந்தது. 2-3 ஸ்கந்தங்கள். அதுல சொல்றால் தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு முதல் ஸ்கந்தம் ஆரம்பிக்கிற. அவள்லாம் யாருன்னால் தீர்த்தங்கள்லாம் லோகத்துல ஸ்நானம் பண்றவாளை பாவனமாக்குறது, அந்த தீர்த்தங்களை பாவனமாக்குறவாள் பாகவதோத்தமா. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி. அந்த கங்கா காவேரி எல்லாம் எப்படி தீர்த்தத்தை பாவனமாக்குறாள் இவாள்னால் சுவாந்தஸ்தேன கதாபிருதா. கதாதரனானே ஹரிநாராயணனை ஹிருதயத்துல எப்போதும் தூக்கிண்டு அலைஞ்சுட்டு இருக்காள் இவாள். இவா போய் ஸ்நானம் பண்றதே இவா ஹிருதயத்துல இருக்கிற நாராயணன் தானே கூட வரார். கொண்டாடிண்டு ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளோட ஸ்நானம் பண்றதே காவேரியெல்லாம் சந்தோஷப்படுறாள். நான் வரமாட்டேனான்னு எதிர்பார்க்கும் அப்படின்பார் என்னோட குரு அடிக்கடி. காவேரிக்கு ஸ்நானத்துக்கு அடிக்கடி வருவார். அடுத்தையெல்லாம் சொல்லுவார், காவேரி என்னை எதிர்பார்ப்பாளப்பா அப்படின்பா. நான் வரணும்னு எதிர்பார்ப்பா, ஏன்னா பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன், பகவானை பத்தியே போதும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த காவேரியெல்லாம் சந்தோஷப்படுவாள். நம்ம வந்தாம்ப அவரை சொல்லிண்டா நியாயம், என்னையும் சேர்த்துப்பார். அவர் சொல்லுவார், நம்ம வரமாட்டோமான்னு காவேரி எல்லாம் எதிர்பார்க்கிறாளப்பா நம்மள. கங்கை காவேரி முதலிய புண்ணிய நதிகள்லாம் பாகவதத்தை உயிரா வச்சுட்டு இருக்கிறவாள் ஸ்நானம் பண்ண மாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காள். நமக்காக நம்மளை எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்காள் பல மைல் தூரங்கள் அப்படின்பார் என்னோட குரு. அது உயர்ந்த பாவம், இது அகம்பாவப்படுறதுக்காக இல்லை, பாகவதத்தோட பெருமைக்காக. இப்ப நான் பாகவதம் சொல்றேன், எனக்கு ஒரு பெருமைக்காக இதை சொல்லல, இது காவேரியோட பெருமை தான். இன்னொரு பெருமை சொல்லணுமானால் பாகவதனோட பெருமை. பாகவதத்தை எப்போதும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவால ஆலயத்தில் இருக்கிற தெய்வங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் எதிர்பார்க்கிற. தீர்த்தி குர்வந்தி, பாகவதம் சொல்றதை தான் நான் சொல்றேன். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னார். அந்த கங்கா தீரத்திலே
சுகாச்சாரியால் பரீட்சித் ராஜனுக்கு இந்த பாகவதத்தை சொல்றாள். அதுல ஆரம்பிக்கிறதையே சொல்றாள், பகவானுக்கு யார் ரொம்ப பிரியமானவாளோ அவள்கிட்ட கேட்கணும் பாகவதத்தை. பிபந்தியே பகவதாத்மனः சதாம், பகவதாத்மனः சதாம். பகவானை யாரு கொண்டாடுறாளோ ஹிருதயத்துல வச்சுட்டு அந்த சாதுக்கள் மூலமா இந்த பாகவதத்தை பிபந்தி, இந்த பாகவத ரசத்தை நீ குடி. கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம். புட்டம் புட்டம்னா தொன்னை, ஸ்ரவண புட்டேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்னால் இந்த காது தொன்ன மாதிரி தானே இருக்கு. இந்த ரெண்டு காதையும் பெரிய தொன்னையா ஆக்கிண்டு ரெண்டையும் சேர்த்து இந்த பாகவதத்தை கொட்டாத சிந்தாத பானம் பண்ணணும். கதாமிருதம் கொட்டாத சிந்தாத என்ன எப்படின்னால் அங்க எங்க பிராக்கு பார்த்துடாம 4 வார்த்தையை விட்டுடாம கேட்டுட்டே இருக்கிறதையே மனசு எங்கேயாவது விட்டாலானா இங்க பாகவதத்துல கேட்கறது விட்டு போயிடும், இந்த கண்டினியூட்டி போயிடும். அது போயிடாதபடிக்கு கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம். காதல போட்டுண்டதோட இல்லாம இந்த காதல வச்சுன்னு அந்த காதால விட்டுவிடக்கூடாது. அதனால பாகவதம் சுகர் சொல்றார் ஸ்ரவண புட்டேஷுன்னா, ஒரு காதால கேட்காத இன்னொரு ஓட்டை இருக்கு, இது வழியா போயிடும். அது அதனால 2 காதாலையும் கேட்டு உள்ள இறக்குன்னா, 2 காதாலையும் வாங்கிட்டோமானா அது உள்ளதானே போயாகணும். இந்த காதால கேட்டோமானா இந்த காதால போயிடும், இந்த காதால கேட்டோமானா இந்த காதால போயிடலாம். 2 காதாலையும் கேட்டோமானா அது உள்ளதான் போய் ஹிருதயத்துல இறங்கி ஆகணும், வேற இடம் இல்லை அதற்கு. கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம். புனந்தி தே விஷய விதூஷிதாசயம். இந்த பாகவதத்தோட உண்மையான பலன் எதுன்னா, அங்க போகணும் இங்க போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அவளை பார்க்கணும் இவாளை பார்க்கணும், இதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற இந்த சங்கல்பத்தெல்லாம் ஒட்ட தொடச்சு எடுத்து விடுமாம் பாகவதம். பாகவதத்தை சேவிக்க சேவிக்க இப்ப நான் எங்க போகணும், நான் இருக்கிறதோட பிரயோஜனம். ஒருபடி சாப்பிட போறேன்னா பாகவதத்தை படிச்சுட்டு சாப்பிட, 10 வார்த்தை சொல்ல போறேனானால் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பாகவதத்தை சொல்லணும். இதை தவிர வேற சங்கல்பமே இல்லாத பண்ணி விடுமாம் பாகவதம். பாகவதம் உள்ள இறங்க இறங்க என்ன ஆகும்னால், மருந்து சாப்பிட சாப்பிட எப்படி வியாதி நிவர்த்தி ஆறது தெரியறதோ, கொதிச்சுன்ற உடம்பு மாத்திரை சாப்பிட சாப்பிட வேர்க்கிறது. சில மாத்திரைகளை போட்டோம்னா டப்புன்னு வேர்த்து போய்டுறது. அப்புறம் உட்கார முடியல, நம்ம காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நிற்கவே முடியாத இருந்தவா, நடக்கவே முடியல டாக்டர்னு புலம்பின்னு இருந்தவா ஒரு ஊசியை போட்டுட்டதும், ஒரு மாத்திரை அவர் எழுதி கொடுத்தார் வாங்கின்றதும் உடனே நிற்க முடியறது. உடனே அவர் செய்யாதேன்னு சொன்னதெல்லாம் ஆரம்பிச்சிடுறோம் செய்யறதுக்கு. கொஞ்சம் நடக்காதீங்கோ, கால் வலின்னு போறோம், நடக்காதீங்கன்னாரானா நடக்காம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நடக்காதவா நடக்க ஆரம்பிச்சுடுறா. நேத்திக்கு வலின்னா இப்ப மருந்து உள்ள போனதும் எப்படி அதுக்கு ஒரு சக்தி ஏற்பட்டுடுறதோ அதுபோல பாகவதம் உள்ள போனதுக்கு அடையாளம் என்னன்னா, புனந்தி தே விஷய விதூஷிதாசயம். விஷய தோஷங்கள் எல்லாம் தொடச்சு விடுமா புனந்தி. அதெல்லாத்தையும் பாவனமா அந்த தோஷங்கள் எல்லாம் போக்கி சித்தத்தை நிர்மலமாக ஆக்கி, பின்ன சித்தசுத்தி வந்ததோட சித்தசுத்திக்கு அப்புறம் என்ன கிடைக்க போறதுன்னால் பக்தி ஞானம். பிரஜந்தி தரண சரோருஹந்திகம். அது பக்தியா ஞானமா அது நமக்கு விஷயம் இல்லை. பாகவதத்தை படிச்சுட்டே இருக்க வியாசர் சொல்றார், சுகர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, நீ பாகவதம் படிச்சுட்டே இரு, ஒரு நாள் பார்த்தேயானா பெருமாளுடைய 2 காலுக்கும் இடுக்கல நீ இருப்ப. பிபி நாச்சியார போல, செங்கமல தாயார போல, குலசேகரவள்ளி போல ஒரு நாள் பார்த்தேயானால் பெருமாளோட சரணத்துல உட்கார்ந்துருக்கோம் நம்ம. பிரஜந்தி தரண சரோரு ஹந்திகம். பிரஜந்தி, நீ பாகவதம் படிச்சுட்டே இருக்க அது என்ன பண்றதுன்னா, இப்ப ஏர்போர்ட்ல எல்லாம் ஒரு படியில நின்றுருந்தா அதுவே கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறதோனும், எஸ்கலேட்டருங்கிறா. இப்ப பல மால்கள்ல எல்லா இடத்துலயும் வந்துடுறதோ, நின்னா போ, நடக்கவே இல்லை மாடிக்கு வந்துட்டாலே அப்படின்னு புதுசா பாக்குறவன் அந்த யந்திரத்தை பார்க்கறான். அதுபோல பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கோம், இங்கதான் இருக்கோம், எங்கேயும் போல பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கோமானால் திடீர்னு பார்த்தா என்னன்னால் முள்ள பெருமாள் கிட்ட நம்மளை நகர்த்திண்டே போறதான் பாகவதம். பிரஜந்தி தரண சரோருஹந்திகம். ட்ரெயின்ல நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் ட்ரெயின் எப்படி நகர்ந்துட்டே இருக்கும், ஃப்ளைட்ல ட்ரெயின்ல நம்ம உட்காந்துதான் இருக்கோம், ஆனா போறேங்கிறோம். போறதுக்கு ஏதாவது 4 அடி எடுத்து வைக்கிறோமா, இல்லையே, உட்காந்து தானே இருக்கோம். ஆனாலும் போக வேண்டிய இடம் இப்படி போய் சேர்ந்துடுறோமோ, உட்காந்துட்டே போய் சேர்ந்துடுறோமோ. அதுபோல பாகவதத்தை இங்க உட்கார்ந்து படிச்சுட்டே இருந்தோமானால் ஒரு நாள் பார்த்தோமானால் பெருமாளோட சரணத்துல நம்ம இருப்போம் அப்படிங்கிறாள் சுகாச்சாரியா. பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் ஸ்ரவண புட்டேஷு சம்பிருதம். புனந்தி தே விஷய விதூஷிதாசயம். பிரஜந்தி தரண சரோருஹந்திகம். அந்த சரண தாமரையா,
சுகர் சொல்றார் சரண சரோருகம் அப்படிங்கிறார். பெருமாளுடைய சரணம்னா என்னன்னால் அது தாமரையா. இல்லைன்னா மகாலட்சுமி அங்க உட்கார்ந்துருப்பாளா? சரணத்துல உட்கார்ந்துருக்காளானால் பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு பத்மத்திலேயே உண்டானவள், பத்மத்தையே 2 கையிலையும் வச்சுட்டு இருக்கிற தாயார், அவளுக்கே பத்மினின்னு பேரு. பத்மாலயே பத்மதலாயதாட்சி. அவள் எப்படி இருக்காள்? பெருமாளோட காலடியிலேயே இருக்காள். ஏன் பெருமாள் காலடியில இருக்காள்னால் பத்மம் போல இருக்கான் பெருமாள் சரணம். அதுவும் தன்னோட வாசஸ்தானம்னு உட்கார்ந்து விட்டாலாம். அவளுக்கு பத்மத்திலேயே இருந்திருந்து பழக்கம் பத்மாவுக்கு. பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே. பத்மாலயேன்னா பத்மாலய பத்மத்துல இருக்கிறவள்னு அர்த்தம். பத்மாலயே பத்மதலாயதாட்சி. விஸ்வப்பிரியே விஷ்ணுமனுகூலே. விஷ்ணுவோட சரணத்திலேயே அவள் இருக்கிறதுக்கு காரணம் கூட பத்மமா இருக்க அந்த சரணம். பிரஜம் தீத சரண சரோருஹாந்திகம். பத்மாலயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த இடத்துல மதுரையில ஒரு சாது பத்மாலயம்னு ஒரு சத்சங்க சமிதி நடத்தின்னு இருந்தால், பத்மாலயம்னு நடத்தின்னு இருந்தால் பல பாகவதால் வந்து எங்க பாகவதம் தான் பாராயணம். பத்மாலயம்னது எனக்கு உடனே ஞாபகம் வருது. எங்க பாகவதத்தை எப்போது பாராயணம் பண்ணுவாள். அவளெல்லாம் கூப்பிட்டு சொன்னால், நாளைக்கு அந்த சாது சொன்னார், நாளைக்கு வாங்கோ, விசேஷமா எல்லா சாதுக்களுடைய பிரசாதமும் நமக்கு கிடைக்க போறது. அப்படி நிறைய சாதுக்களோட சாப்பிட்ட உச்சிஷ்டம் நமக்கு கிடைக்க போறது. வாங்கோன்னா ஒரு 500 பேர் கூடி விட்டா. 100 பேருக்கு 100 பேர் 200 பேர் வந்துட்டு இருந்த சத்சங்கத்துக்கு யாரோ சாதுக்கள்லாம் வரப்போறா. அவ சாப்பிட்ட பிரசாதம் நமக்கு கிடைக்க போறது. உச்சிஷ்டம்ங்கிறது சாப்பிட்ட பிரசாதம்னு அர்த்தம், எச்சில்னு அர்த்தம் இல்லை. அவ சாப்பிட்ட பிரசாதம் நமக்கு கிடைக்க போறதுன்னு சொல்லிவிட்டா. அதனால எல்லாருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு 100-200 பேர் வந்து இந்த சத்சங்கத்துக்கு 500 பேர் வந்து விட்டா. மறுநாளைக்கு வந்தா அந்த சாது பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. உடனே வந்தவாள்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாள். யாரோ சாதுக்கள் வரால், அவளோட பிரசாதம் கிடைக்க போறது மேலே அப்படின்னு மொள்ள வந்து அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டான். உடனே அந்த சாது சொன்னால், இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீங்க? இப்ப இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்ப அவ சாப்பிட்ட உச்சிஷ்டம் தானே நம்ம படிக்கிறோம். பிரகலாதனோட பிரசாதம் தானே நமக்கு, அவர் வாயிலேருந்து வந்த ஸ்தோத்திரத்தை தானே நம்ம படிக்கிறோம். கஜேந்திரன் சொன்ன அவர் வாக்குலேருந்து வந்தது தானே நம்ம படிக்கிறோம். வாக்குலேருந்து வந்தது தானே நமக்கு பிரசாதம்னால், இதுதான்ப்பா பாகவதம் தான்ப்பா எல்லா சாதுக்களுடையும் பிரசாதம் அப்படின்னுட்டாரு. எல்லாரும் சந்தோஷப்பட்டா. இத பாகவதத்தை புதுப்பிச்சுட்டே இருக்கா சாதுக்கள். பாகவதம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அது ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் அப்படின்னார் வியாசாச்சாரியா. தன்னைத்தானே புதுசு பண்ணிட்டே இருக்கும். போராத்துக்கு சாதுக்கள் வேற அதை அலங்காரம் பண்ணிட்டே இருப்பா. இந்த பத்மாலயேன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. பத்மபிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி. இந்த பத்மாவும் அந்த பத்மத்துல ஆசைப்பட்டு தான் வந்து சரணத்துல உட்கார்ந்து இருக்காளா. பிரஜம் தீத சரணசரோருஹாந்திகம். கமலாலயம்னோ ஏதோ பேர், கமலாலயம்னோ பத்மாலயம்னோ அந்த சத்சங்கத்துக்கு பேர். ஒரு 70-80 வருஷம் முன்னாடி இருந்தது. மதுரையில மாசி வீதியில இருந்தது அந்த சத்சங்கம். கேட்டா சொல்லுவா, பிரஜம் தீத சரணசரோருஹாந்திகம். பகவானுடைய சரணத்துல கொண்டு சேர்த்து. பாகவதத்துல இப்ப 6ஷ்ட ஸ்கந்தம் நம்ம கேட்டு வரோம். அதுல 8ஆமத்து அத்தியாயம் நாராயண கவச்சம் போன அத்தியாயம் ஆச்சு. இப்போ 9ஆமத்து அத்தியாயம். தஸ்யாசன் விஸ்வரூபஸ்யே சிராம்சி த்ரீணி பாரத சோமபீதம் சுராபீதம் அன்னாதமிதி சிஸ்ருமான் சவைவ ரிஷி தேவேभ्यः பாகம் பிரத்யக்ஷமுச்சகைः அததத்யஸ்ய பிதரः தேவாः சப்ரஸ்ரயம் நிருபான் ச ஏவ ஹி ததௌ பாகம் பரோக்ஷமசுரான் பிரதி எஜமானோ வகத்பாகம் மாதஸ்நேகவசானுகா. ப்ரஹஸ்பதி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னு இந்திர சபையில அவர் மறைஞ்சு போயிட்டார். இந்திரன் அதனாலே குருவனுடைய அனுகிரகம் இல்லாதவனாக ஆனான். ஜாதகத்துல கூட குருபலம் போயிடுத்து, குருபலம் இருக்கு அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அந்த குரு இவர் தான், ப்ரஹஸ்பதிங்கிற இவரை தான் ஜாதக ரீதியா நம்ம குருபலம் அப்படின்னு சொல்றோம். குருபலம் வந்துடுத்தா கல்யாணத்துக்குன்னு கேட்பார் பொண்ணோ பையனுக்கும்.
நல்லது நடக்கிறதானா குருபலம் இருக்கா பாரு, யஜ்யங்கள்லாம் பண்றதே கூட குரு எங்க இருக்கார் பாரு அப்படின்பா. குரு நல்ல இடத்துல இருந்தாதான் நமக்கு யஜ்யங்கள்லாம் கூட சங்கல்பிச்சா நடக்கும். குருவனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் பெரிய கிருத்துக்கள்லாம் கூட சித்திக்கும். அதனால ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு தான் யஜ்யங்களே பத்திரிக்கை போடுவா. இங்க பெரியவா காலங்கள்லாம் சரியா இருந்தது குருன்னா தான் அது வச்சபடி நடக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது விக்னங்கள் வந்துட்டே இருக்கும். குருவனுடைய அனுகூலம் போயிடுத்து இந்திரனுக்குன்னு தெரிஞ்சதுமே அசுரால்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டால் இந்திரனே உடனே பிரம்மாவோட வழிகாட்டுதல்ல அசுராளுடைய மருமானானே விஸ்வரூபன் அழிச்சுன்னு வந்து உபாத்தியாயம் பண்ணி வைக்க சொல்லிட்டு இருக்கார். தேவர்களுக்கு நிறைய இப்போ க்ஷேமம் ஏற்பட்டு கொடுத்து, அதனால கீழே கொடுக்குற அவிர்பாகங்கள்லாம் தேவர்களுக்கு நிறைய வருது. அளவுக்கு அதிகமா ஒரு இடத்துல வந்துதானா எல்லார் கண்ணும் அங்க படும். படுறதோட இல்லை, இதுல இருந்து ஏன் நம்ம தான் கொஞ்சம் எடுத்துக்க கூடாது? அவளுக்கு இவாளை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சு விடுவா. இவாளே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சு விடுவா. வரவா போறவா எல்லாமே நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ, ஏன்னா தான் எடுத்துக்கிறது தப்பு இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக 10 பேர் சேர்த்துப்பா. அதுபோல இவன் என்ன பண்றான் விஸ்வரூபன், நம்ம என்ன இருந்தாலும் சொந்த மாமாக்கள் அசுரால் கஷ்டப்பட்டு இருக்கால், இவாளுக்கோ ஏகப்பட்ட வருமானமா இருக்கு, கணக்கு வரவு இல்லாத தெரியாத இருக்கு, கணக்கு வழக்கு தெரியாத வருமானமா இருக்கு, கொஞ்சம் தான் அசுராளுக்கு கொடுப்போமே இவாளுக்கு தெரியாதேன்னு பைபாஸ்ல அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அசுராளுக்கு. சயேவஹி ததௌ பாகம் பரோக்ஷம் அசுரான் பிரதி எஜமானோ வகத் பாகம் மாத்ருஸ்நேக வசானுகா. அவ அம்மாவும் நம்ம மாமாலாம் கஷ்டப்படுறாடா, நம்ம மாமாலாம் கஷ்டப்படுறார், என்ன இருந்தாலும் சகோதரிகளுக்கு சகோதரன்ட்டு அப்படி ஒரு பாசம் இருக்கும். அவன் வராதேன்பா போய் நிற்பாள் அவாத்துக்கு, வானும் கூட மாட்டான், ஆனாலும் வந்தேன் எங்க அந்தா தானே அப்படின்பாள். என்ன இருந்தாலும் அவன் என்ன பண்ணாலும் தப்பு தெரியாது. சகோதரிகளுக்கு சகோதரன்ட்டு அப்படி ஒரு பாசம் இருக்கும். தயாயா பகினி மூர்த்திகி அப்படிங்கிறது பாகவத். சகோதரன் இடத்துல சகோதரிக்கு அப்படி ஒரு தயை இருக்குமா, ஐயோ பாவம் பாவம்னு தயாயா பகினி மூர்த்திகி அப்படிங்கிறது பாகவத். தத்தேவ கேலனம் தஸ்யே தர்மாலீகம் சுரேஸ்வரஹா. அதுபோல இந்த விஸ்வரூபனுடைய தாயார் ரச்சனான்னு பேர். அந்த ரச்சனா என்ன பண்றாள், இப்படி மாமாலாம் கஷ்டப்படுறாள்னு இவன்ட்டு ஏதோ சொல்லிருப்பாள் போல இருக்கு. ஏன்னா சுகர் இங்க அது இல்லாம அது மாதிரி ஒரு காரியம் இல்லாத இங்க ஒரு வார்த்தை போட மாட்டா. மாத்ருஸ்நேக வசானுகா அப்படிங்கிறார். அம்மாட்டு உள்ள அன்புக்காக தேவர்களுக்கு தெரியாத அசுராளுக்கு பாகத்தை அமைச்சுட்டே இருந்தானா. மாத்ருஸ்நேக வசானுகா தத்தேவ ஹேலனம் தஸ்யே தர்மாலீகம் சுரேஸ்வரஹா ஆலக்ஷ்ய தரசா பீதா தச்சீர்ஷான் யச்சினத்ருஷான். இது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வரவு குறைஞ்சுட்டே இருக்கணும். இவன் கவனிக்கலன்னு ரொம்பவே அனுப்ப ஆரம்பிச்சுட்டான் தேவர்களுக்கு வர பாகத்தை. இந்த விஸ்வரூபன் சின்ன பையன்தான் அனுப்ப ஆரம்பிச்சுட்டான் அசுராளுக்கு. கணக்கு புரியல, பாட்டுக்கு நிறைய எடுத்து விட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போயிடுது இந்திரனுக்கு. இந்திரோ மன்யுஹோ அப்படின்னு வேதம் சொல்றதே ரொம்ப கோபக்காரனா இந்திரன். பிரசாதமும் உடனே பண்ணுவாள், கோபமும் உடனே வரும். சத்யோ மன்யுன்னு பேரு இந்திரனுக்கு. ரொம்ப கோபக்காரன். போராத்துக்கு 1000 கண்ணா அவனுக்கு. சிசிடிவின்னு தனியா வைக்க வேண்டாம், வச்சு அவ யார் என்ன பண்றான்னு பார்க்க வேண்டாமா. சஹசிராட்சன்னு பேரு அவனுக்கு. 1000 கண்ணு உடம்புல எங்க யார் என்ன பண்றாள்னு பார்த்துட்டே இருப்பானா, குத்தம் கவனிச்சுட்டே இருப்பானா. சஹசிராட்சன். ஒரு நாள் தெரிஞ்சு போயிடுத்து விஸ்வரூபன் இது மாதிரி பண்றான்னு. தத்தேவஹேலனம் தஸ்யே தர்மாலீகம் சுரேஸ்வரஹா. எனக்கு வர பாகத்தை அவளுக்கு எப்படி கொடுப்பேன்? கபட்டமா? தர்மத்தை இப்படி நீ செய்யலாமா? உன்னை நம்பிதானே இந்த பொறுப்பை நாங்க கொடுத்துருக்கோம், நீ என்னமா செய்வேன்னு கோபம் வந்தது இந்திரனுக்கு. ஏதாவது விசாரிச்சிருக்கலாம். இவன் தான் கூட்டுன்னு வந்தான் பிராமணால, வாத்தியார் இல்லையேன்னு இவன் தான் போய் நமஸ்காரம் பண்ணி கூட்டுன்னு வந்தான். அவன் வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் உஞ்சவிருத்திக்கு போனாலும் போறேன், உபாத்தியாயம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். போன சப்தாகத்துல அவனோட சம்பாஷணை எல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. அகிஞ்சனானாம் ஹி தனம் சிலோஞ்சனம்னா, வசதியே இல்லாதவாள் உஞ்சவிருத்தி எடுத்தாடுக்கெல்லாம் உபாத்தியாயத்துக்கு போக கூடாதுன்னு நானும் அவனோட அபிப்பிராயம். அதுக்காக வாத்தியாரெல்லாம் கோச்சுக்க கூடாது அப்படி சொல்லிட்டால் பாகவதத்திலேன்னு அவனோட அபிப்பிராயத்தை அவன் சொன்னான். அவன் நம்ம எனக்கட்டு கூட்டுன்னு வந்து எங்களுக்கு உபாத்தியாயம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நாராயண கவச்சங்கள்லாம் உபதேசம் வாங்கிட்டு அவனால ஒரு க்ஷேமத்தை அடைஞ்ச இந்திரன் இப்ப கோபத்துல விசாரிக்க கூட இல்லையா. ஆலக்ஷ்ய தரசா பீதா. ரொம்ப கோபத்தோட கூட அந்த ஆச்சாரியன்னு கூட பார்க்கலையாம், பிராமணன்னு பார்க்கலையாம், தலையை வெட்டிவிட்டானா. தச்சீர்ஷான் யச்சினத்ருஷாம். அவனுக்கோ 3 தலைன்னு சொன்னேன் நேத்திக்கே.
சோமபீதம் சுராபீதம் அன்னாதமிதி சுஷ்ருமா அப்படின்னு 3 தலை. சோமபானம் பண்றதுக்கு ஒரு தலையா, சுராபானம் பண்றதுக்கு ஒரு தலையா, அன்ன ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒரு தலையா. தஸ்ய த்ரீணி சீருஷான்யாசன் வேதமும் சொன்னதுன்னு இன்னைக்கு வேத வாக்கியமும் சொன்னேன். 2ஆம் கண்டத்துல இந்த கதை வருது. சோமபானகம் சுராபான மன்னாதனம் விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ரः புரோஹிதோ தேவானாமாசீத் ஸ்வஸ்ரீயோசுராணாம் தஸ்ய த்ரீணி சீருஷான்யாசன் சோமபானகம் சுராபான மன்னாதனம். 2ஆம் கண்டம் 5ஆம் சர்க்கம் ஆரம்பமே இந்த கதை தான். வேதத்திலேயே நிறைய கதைகள்லாம் சொல்லும். அதுலேருந்து வந்ததுதான் இந்த இதிகாச புராணங்கள். இதை வேதம்னா நமக்கு புரியாததுன்னே ஒதுக்கிவிட்டால் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையும் படல, தெரிஞ்சுக்கவும் எத்தனை பண்ணல. வேதத்துல தான் நிறைய கதைகள் இருக்கு. அதுல உள்ள கதை பாகவத ராமாயணத்துல கூட கிடையாது. அவ்வளோ கதைகள் வேதத்துல சொல்லியிருக்கு. அதுலேருந்து சொன்ன ஒரு ஏகதேசங்கள் தான் இதிகாச புராணங்கள்ல உள்ள கதைகள். அதுலேயும் வேதத்துல பிராமணம்னு ஒரு பாகம், விஷய யஜுர்வேதங்கள் எல்லாம் வெறும் கதையாவே இருக்கும். அது பிராமண பாகம் வெறும்ன கதையை, ரைத்திரிய பிராமணம்னு பேரு. நிறைய கதை சொல்லும். நிறைய கதை சொல்லும். சோமபீதம் துயத்தஸ்யேஷ்ராஹ ஆசீத் கபிஞ்சலஹா. இந்த தலையை வெட்டினதுமே என்னாச்சாம், 3 தலையும் 3 பட்சியா பறந்து போயிடுதான். அந்த பிராமணனோட தலை வஜ்ராயுதத்தினால இந்த இந்திரன் வெட்டினான் தலையை கோதினதுமே 3 தலையும் 3 பட்சியா பறந்து விடுதான். சோமபானம் பண்ணின தலை கபிஞ்சலம்ங்கிற பறவையா பறந்து விடுதான். சுராபானம் பண்ணினதான தலை கலவிங்கம் அப்படிங்கிற பறவையா, கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல அந்த பறவைக்கு, அந்த பறவையா பறந்து விடுதோ. 3ஆவதா அன்ன ஆகாரம் பண்ணிட்டு இருந்தானே அந்த தலை என்னாச்சுன்னால் தித்திரிங்கிற பட்சியா பறந்து விடுதான். தித்திரிங்கிறது தான் புறா. புறாங்கிறது இப்ப இவன் தலையிலேருந்து வந்ததுன்னு தெரியுது. அன்னபானத்தை யாருக்கோ வந்ததே, யாருக்கோ இவன் டைவர்ட் பண்ணி விட்டானோன்னு அந்த விஸ்வரூபன் புறாவுக்கு என்ன சொல்லுவா, பொறுக்கி திங்கிறது அப்படின்பா. புறாவோட ஒரு குணம். புறாவை சொல்றது அது அது காதலுக்கு அடையாளம்னு சில பேர்கள் சொல்லுவா. ஆனாலும் புறாவோட ஒரு அவகுணமா சொல்றதே அதே இதை சொல்லுவா. காரணம் இந்த விஸ்வரூபனோட தலையில 3 தலையில ஒரு தலை தான் இப்படி ஆயிடுதான். கலவிங்க சுராபீதம் அன்னாதம் எஸ்ய தித்திரிஹி. தித்திரின்னு பேரு அதற்கு. பிரம்மஹத்யாமஞ்சலினா ஜக்ராஹ யதபீஸ்வரஹ சம்வத்சராம் தே ததகம் பூதானாம் சவிசுத்தயே. அந்த உடம்பு என்ன ஆயிடுத்து, பிரம்மஹத்தியா உருவெடுத்தொடுத்து. பிராமணன் வேத பிராமணனை வதம் பண்றானே, அதுக்குதான் பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். அவன் வதம் பண்ணிவிட்டான் அறியாம இந்திரன். அவனால இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தடுக்க முடியுமான்னு தடுக்கலையா. பண்ண தப்பு தானே. தடுக்க முடியும், அந்த சக்தி உண்டு அவனுக்கு. எதபி ஈஸ்வரஹ. சுகாச்சாரியால் சொல்றால் அவன் ஈஸ்வரன் தான். இந்திரங்கிறவன் தேவராஜன் தான், அதிபதி தான். ஆனாலும் அதை தடுத்துக்கலையா. பண்ண தப்புங்கிறதுனால பிரம்மஹத்தி தோஷத்தை அஞ்சலி பண்ணி அந்த தோஷத்தை கையில வாங்கிண்டானா. நான் பண்ண தப்பு தான். உடனே சத்தியம் பண்ணி, பொதுவாவே சட்டுன்னு கோபம் வரவால் உடனே ஆரியும் போயிடுவார். கருவிண்டே இருக்கிறவனோட கோபம் தான் ஆறவே ஆறார். க்ஷணகோபா மகாந்தோபி பாபிஷ்டா கல்பகோபனாக அப்படிங்கிறது சாஸ்திரம். மகான்களுக்கும் சமயத்துல கோபம் வரும். அந்த கோபம் ரொம்ப நாழி இருக்காது. அந்த தன்மை ஒரு க்ஷணம் தான். ஒரு க்ஷணம் கோச்சுப்பா, அப்புறம் குழந்தையாட்டம் ஆயிடுவா. க்ஷணகோபா மகாந்தோபி. பாபிகள் தான் சிரிச்சு சிரிச்சு உள்ள கோபத்தை வச்சுட்டு கழுத்தை அறுத்து விடுவான். உறவாடி கழுத்தை அறுத்து விடுவான் பாபிகள். பாபிஷ்டா கல்பகோபனாக அப்படிங்கிறது சாஸ்திரம். பிரம்மஹத்யாஞ்சலினா ஜக்ராஹ யதபி ஈஸ்வரஹ சம்வத்சராம் தே ததகம் பூதானாம் சவிசுத்தயே. இப்ப பிரம்மஹத்தி பிடிச்சு போயிடுத்து இந்திரனுக்கு. அழகான கதைகள். பிரம்மஹத்தி பிடிச்சு போயிடுத்து, என்ன பண்றதுன்னு புரியல. பிரம்மாட்ட போய் வேண்டினா இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு. பூமியம் புத்ருமயோஷித்யச்சதுர்தா வியபஜத்தரிஹி பூமிஸ்துரியம் ஜக்ராஹ காதபூரவரேணவை ஈரினம் பிரம்மஹத்யாயா ரூபம் பூமோ பிரதிருஷ்யதே துரியச்சேத விரோகேனே வரேண ஜகுருஹுர் துருமாஹாம். லோக அபவாதம் வேற வந்துடுத்து. பிரம்மஹத்தி பண்ணிவிட்டான் இந்திரன். அந்த கருத்ததான அந்த தேகம் பாபத்தோட அடையாளம் கருத்து போயிட்டாங்க.
தேஜஸா இருக்கிற இந்திரன் பாப்பம் ரொம்ப பண்ணாலானா கருத்து போயிடுவார் அப்படிங்கிறது புராணம், நான் சொல்லலை. அது நன்னா இருக்கிறவா பட்டுன்னு ஒரு அந்த பாப்பத்தோட அடையாளம் இப்படி எல்லாம் ஆயிடுங்கிறார். அந்த சுத்தம் இல்லாத போய் இந்திரன் தனக்கு எப்படியான இந்த பாப்பத்திலேருந்து விடுபடணும், சுத்தி ஏற்படணும்னு ஒரு வருஷ காலம் அந்த பிரம்மஹத்தியை சுமந்துட்டு இருந்தவன் பிரம்மாவோட வழிகாட்டுதல்ல அதை 4 பாகமா பண்ணி 4 பேர்கிட்ட கொடுத்தானா, நீங்க வாங்கிக்கோங்கன்னு. அவ வெறுமனை வாங்கிப்பாளா பிரம்மஹத்தியே? தானங்கள்லயே இந்த தசதானம் பஞ்சதானங்களை கொடுத்தா எல்லா தானத்தையும் எல்லாரும் வாங்க மாட்டா. அதுல சொல்ற தானம் வரும், நான் வாங்கிறேன் பால எல்லாரும். தசதானத்துல உப்பு தானமும் வரும், பூஷணிக்கா தானமும் வரும் சமயங்கள்ல. ரோக பஞ்சக தானங்கள் எல்லாம் கம்பளி பூஷணிக்கா அதெல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா, செய்யா தானமா வேண்டாம்பா. தானம் எல்லாம் தானே தானம், இது வேணும் அது வேண்டாம்னு சாய்ஸ் சொல்ல முடியாது, பிராமணன் சொல்ல முடியாது. ஆனா சிலது வேணும் சிலது வேண்டாமா. ஏன்னா ரொம்ப பாபமான தானமா உப்பை வாங்கிறது, வெள்ளத்தை வாங்கிறது, இதெல்லாம் பாபம். நிரீட்சிதார்ஜி தானத்தை வாங்கிறது, இந்த முகம் பார்த்து எண்ணெயை கொடுக்குறா பாருங்க சட்டியில, அந்த தானம் வாங்க மாட்டா. விஷயம் தெரிஞ்சவாள் வேதாத்தியனம் பண்ணுவா, அதை வாங்க. என்ன ஆளாயி பெரிய எல்பு சட்டி வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டா, நிறைய தட்சிணை தரேன்னாலும் வாங்க மாட்டா. ஏன்னா நம்மளுடைய பாபத்தெல்லாம் அது போக்குறது அந்த தானம். அலக்ஷ்மிஹி தான் நிர்திஷாமின்னு அதுக்கு மந்திரம். நம்மளுடைய அலக்ஷ்மி எல்லாம் போகட்டோம்னா எங்க போகும்? அந்த தானம் வாங்கிக்கிறவன்ட்ட தான் போகும். அதனால அதை வாங்க மாட்டா. அலக்ஷ்மி யாராவது வாங்கிப்பாலோ காசு கொடுத்தோ? வாங்கிக்க மாட்டா. அதுபோல இந்த பிரம்மஹத்தியே 4 பேர்கிட்ட கொடுத்தானா, முதல்ல வாங்கிக்க மாட்டேன்னாலாம். அப்புறம் 4 பேருக்கும் 4 வரம் தரேன்னானா. உனக்கு ஒரு வரம் தரேன் வாங்கிக்கிறியா அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஆஃபர் இருக்குன்னு சொன்னா வேண்டாத சாமான்லாம் அள்ளிட்டு வராலும்னு கடைக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, சேல், ஆனுவல் சேல் அப்படின்னு எதையா போட்டாலானா, ஃபெஸ்டிவல் சேல் அப்படின்னு இப்போ அமேசான்ல ஃப்ளிப்கார்ட்லாம் இப்போ ஆற்றுலேருந்தே வியாபாரம் ஆரம்பிச்சுட்டாலும் வாங்குறதுங்கிற இப்போ பர்ச்சேஸுங்கிறது இப்போ ஆற்றுலேருந்தே ஆரம்பிச்சுட்டு தோணும். அது மாதிரி போட்டால் இது வேணுமா வேண்டாமான்னு தெரியல, விலை குறைச்சலா இருக்கேன்னு வாங்கினேன் அப்படின்னு வாங்கிவிட்டேன். இதுக்கு என்ன உபயோகம்னா அது தெரியாது, இது இவ்வளோ சீப்பாக கிடைச்சது வாங்கினேன். சீப்பாக கிடைச்சாலும் அதுக்காக உபயோகம் இல்லாததை வாங்குவாளா? அதை யோசிக்க மாட்டான். அது மாதிரி ஏதோ ஒரு ஆஃபரை கொடுத்தான் இந்திரன், உடனே வாங்கிக்கிறேன்னு விட்டான். அதுல முதல்ல யாராரு கொடுத்தான்னால் மண்ணுக்கு கொடுத்தானா. பூமி அம்பு துருமஹா யோஷித்து சதுர்தா வியபஜப்தரிஹி. ஹரின்னு இந்திரனுக்கும் பேர், ஹரின்னு இந்திரனுக்கும் பேரு, சிம்மத்துக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு, இந்திரனுடைய குதிரைக்கும் பேரா ஹரின்னு பேரா. இப்படி நாராயணனுக்கும் ஹரின்னு பேர். சொல்ற இடத்தை பொறுத்து அந்த சப்தத்துக்கு அர்த்தம். பூமியம் புத்ருமயோஷித்ய சதுர்தா வியபஜப்தரிஹி பூமிஸ்துரியம் ஜக்ராஹ காதபூர வரேணவை. 4 பாகமாக பிரிச்சு முதல்ல பூமிகிட்ட கொடுத்தான். நான் வாங்கிக்க மாட்டேன்னால் பூமி. அப்ப இந்திரன் சொன்னான், உன்னை வெட்டின இடம் பள்ளமாவே இருக்கும், நான் உனக்கு வரம் தரேன், கொஞ்ச நாள்ல அதுவே வளர்ந்துடட்டும், குழியெல்லாம் தானா மூடிக்கட்டும், வெட்டின இடங்கள்லாம் திரும்பி துந்து போயிடட்டும், அது மாதிரி உனக்கு ஒரு அனுகூலம் பண்றேன், பூமி வளரும், விருத்தியை கொடுக்குறேன் உனக்கு, வெட்ட பூமி வளரும், அந்த சக்தியை கொடுக்குறேன்னா சரி கொடுன்னு விட்டார். பூமிக்கு அது ஒரு அனுகூலம் கிடைச்சது. சரி இன்னும் வாங்கிட்டார். பூமிஸ்துரியம் ஜக்ராஹ காதபூரவரேணவை. 4ல் ஒரு பாகத்தை வாங்கிட்டுதான். அந்த பிரம்மஹத்தியோட அம்சம் பூமியில என்னதுன்னா ஊஷர பூமின்னு ஒரு பூமி. பூமியில சில இடங்கள்ல புல்லு கூட முளைக்காது. எடுத்து பார்த்தோமானா விபூதி மாதிரி, பழனி விபூதி மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல பூமி. அதுல புல்லு கூட முளைக்க. பிருந்தாவனத்துல கூட சில இடங்கள்ல அப்படி இருக்கு. பிருந்தாவனத்துல கூட அந்த ஊஷர பூமி அப்படிங்கிறது இருக்கு. ஈரினம் பிரம்மஹத்யாயா ரூபம் பூமோ பிரதிருஷ்யதே துரிய கேத விரோகேனே வரேண ஜகுருத்ருமாஹான். பூமி அப்படி வாங்கின்றது 1/4 பாகத்தை. அதோட அம்சம்தான் பிரம்மஹத்தியம். அந்த ஈரினம் ஊஷர பூமியாக, பாலைவனம் கூட சொல்லலாம், புல்லு கூட முளைக்காத இடமா தானே இருக்கு பூமியில. அந்த பாகங்கள் அப்படியாச்சு. 2வதா மரத்திட்ட வாங்கிக்கோன்னா, மரம் வாங்கி நான் என்னத்துக்கு வாங்கிக்கணும்னது இல்லை, வெட்ட கப்பும் கலையுமா வளருவேனி. இதெல்லாம் வெட்டினதோட நின்று போயிடுமா? கை இப்போ வெண்டு போயிடுதுன்னா போனதோட தானே இருக்கு, முளைக்கிறது இல்லையே கை மனுஷாளுக்கு. அது போலதான் இருந்துதான் மரத்துக்கு. இந்திரன் என்ன பண்ணானா, வெட்டின இடத்துல 4 கப்பும் கலையுமா கிளம்பும், நான் அனுகிரகம் பண்றேன், இந்த
மரண தரேன் உனக்கு, இந்த பிரம்மஹத்திய கால் பாகத்தை வாங்கிக்கோன்னா உடனே வாங்கின்றது. அந்த மரத்திலேருந்து வர அந்த பிரம்மஹத்தியோட அம்சம் தானாம் பிசி. தேஷாம் நிர்யாசரூபேணே பிரம்மஹத்யா பிரதிருஷ்யதே. நிர்யாசம்னு பேர் இந்த பிசி. கோந்து வருது இல்லையா, முருங்க கோந்து, அந்த கோந்து இந்த கோந்து என்ன எல்லா மரத்தையும் வெட்டினா சில மரத்துல நிறையாவே நல்லா கோந்து வெளியில வரும். அதனால ரொம்ப பெரியவாள் பெருங்காயம் சாப்பிட மாட்டா. பழைய காலங்கள்ல பிக்ஷைக்கு சன்னியாசிகள் எல்லாம் கூப்பிட்டோமானா, இப்ப சன்னியாசியும் கிடையாது பிக்ஷையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பழைய காலத்துல கிராமத்துல எப்படி 4 நாள் வட்டம் ஒரு சன்னியாசி வருவார், இவாளும் போய் கூப்பிடுவாள் பிக்ஷைக்கு. உடனே அவர் சொல்லுவார், 2-3 கண்டிஷன் சொல்லுவார். பஞ்சாட்சர உபதேசம் ஆயிருக்கா உனக்கு அப்படின்பா சில சன்னியாசிகள். அப்பதான் பிக்ஷை எடுத்துப்பேன்பா. 2 முக்கியமான கண்டிஷன். ஒண்ணு பஞ்சாட்சர உபதேசம் ஆகி சமைப்பியா, 2வது பெருங்காயம் சேர்க்காம இருப்பியா சமையல்ல அப்படின்னு கேட்பா. பிக்ஷையில பெருங்காயம் சேர்க்கக்கூடாதுன்பா. ஏன்னா பெருங்காயம்ங்கிறது கொஞ்சம் தான், இந்த காயங்கிறது கொஞ்சம் தான். பாக்கி எல்லாம் இந்த மரத்தினுடைய பிசிறுகள் பலதை எடுத்து தான் அதை கட்டியாக்கி கொடுக்கலாம். முருங்கை கோந்துலேருந்து எல்லா கோந்தும் கலந்தது தான் பெருங்காயங்கிறது. கும்பகோணம் சக்கரபாணி கோவில் போனேலானா பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு, அது பக்கத்துல பார்க்கலாம் பெருங்காய ஃபேக்ட்ரி. இந்த தெருவில் போனாலே மணக்கு. பார்த்தோம்னா அது ஒரிஜினல் பெருங்காயம்ங்கிறது ஒரு சிம்டா 300 ரூபா விலையா. ஆனா இவ்வளவு பெரிய டப்பாவே 80 ரூபாய்க்கு கொடுக்குறா, 100 ரூபாய்க்கு கொடுக்குறா பெருங்காயம். எப்படி கொடுக்க முடியும்? பெருங்காயங்கிறது அதுல கொஞ்சம் தான், பாக்கி மரங்களுடைய பிசின்லாம் சேர்ந்ததுதான் அது. ஆனா இப்ப ரொம்ப பெரியவாள்லாம் கூட ரசத்தை இறக்குறதே கொஞ்சம் பெருங்காயத்தை போடும் அப்படிங்கிறா. ரொம்ப பெரியவாள்லாம் கூட பெருங்காயம் போட்டியா போட்டியா ஒரு தடவை கேட்கிறா, இலையில சாப்பிடுறதே ரொம்ப அழகா இருக்கு. தேஷாம் நிர்யாசுரூபேணே பிரம்மஹத்யா பிரதிருஷ்யதே சஸ்வத்காம வரேணாம் சஸ்துரியம் ஜகருஹு ஸ்திரியா. 3வது பாகத்தை ஸ்திரீக்கள்கிட்ட கொடுத்தா. அவ நான் வாங்கிவேனா மாட்டேன்னா. முந்தியெல்லாம் கர்ப்பம் ஆயிடுச்சானால் அப்புறம் ஆப்பிரசவம் பர்த்தாவோட சேர்ற யோகம் இருக்காமா, கர்ப்பம் களைஞ்சுடுமோன்னு ஒரு பயம் இருக்குமா. பசுக்கள்லாம் அப்படித்தான், ஒரு தடவை கர்ப்பம் ஆயிடுத்தானால் அப்போல ஸ்திரீ புருஷ சேர்க்கைங்கிறது கிடையாது. நாய்க்கோ ஆடு மாடுகளோ ஒரு தடவை அந்த கர்ப்பம் ஆயிடுத்தானால் அப்புறம் பிரசவம் ஆற பர்யந்தம் செய்றார். ஆனா இந்திரன் என்ன பண்ணான், பிரசவ பர்யந்தம் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்குறேன், பர்த்தாவோட சேர்ற அந்த ஆணுகூல்யத்தை கொடுக்குறேன், எப்படியாவது வாங்கிக்கோங்கன்னா சரின்னு அவளும் ரஜோரூபேன தாம் ஸ்வாகா மாசி மாசி பிரதிருஷ்யதே. இந்த ரஜோரூபம் தான் மாசா மாசம் அவர்களுக்கு வெளிப்படுறதுன்னு அதை சொன்னால் அவளுக்கு இந்த ஒரு அனுகிரகத்தையும் பண்ணினாள். திரவிய பூயோ வரேணாபஹா துரியம் ஜகருஹுர்மலம் தாசு புத்தத பேனாபியாம் திருஷ்டம் தத்தர திக்ஷிபன் ஹதபுத்திரஸ்ததஸ்துஷ்டா ஜுஹாவேந்திராய சத்ரவே. 4வது பாகத்தை ஜலத்திட்ட கொடுத்தாராம். அது நான் வாங்கிப்பேனான்னது இல்ல, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன். முந்தியெல்லாம் ஜலம் எதோட கலந்தாலும் ஜலம் தனியா இருக்குமா, ஜலத்துல கலந்த எண்ணெய் ஆட்டமா தனியா இருக்குமா. நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், பால் 50 ரூபா லிட்டர்னா நீ கலந்தேயானால் உனக்கு 50 ரூபா மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா. அந்த தர்மம் தான் இப்ப ரொம்ப பேர் வச்சுட்டு இருக்கா. 1 லிட்டருக்கு லிட்டர் கலந்தாலானா பால்ல கலந்தா பால் விலை ஆயிடும். இல்லைன்னா வெறும் 1 லிட்டர் தண்ணி 50 ரூபா கொடுத்து யாரா வாங்குவாங்களோ. பாட்டில் கூட இப்ப 10 ரூபா 20 ரூபாய்க்கு தானே கிடைக்கிறது பிஸ்லரி பாட்டில் கூட. ஆனா பால்ல கலந்து கொடுத்தானால் அதோட மதிப்பு உனக்கு வரட்டும்னா. இப்ப பால்ல கலந்த ஜலம் அதுக்கு 50 ரூபா விலை, மோர்ல கலந்தா அதுக்கும் அந்த விலை. நீ எதோட கலக்கறையோ அதான் ஆயிடுவே, உனக்கு அந்த சக்தியை நான் கொடுக்கறேன்டா. சரிதான், அதுவும் வாங்கிட்டது. அந்த ஜலத்தினுடைய தோஷம்தான் நீர் வர காலங்கள்ல கொப்பளங்கள் வருது இல்லையா, நீர்க்குமிழிகள் வருது, நுரையாக வெளிப்படுறது. புத்புதம் பேனாபியாம் அப்படிங்கிறா. அதனாலதான் நதிகள் வரத்தே 3 நாள் ஸ்நானம் பண்ண மாட்டா புதுசா வர நதிகள்ல. ஏன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கட்டா அப்புறம் ஸ்நானம் பண்ணுவோம்னு இருப்பாள். ஜீவ நதியா இருந்ததானால் ஆடி மாசம் முதல் 3 நாள் ஸ்நானம் பண்ண மாட்டா. ஆடி மாசம் முதல் 3 நாளைக்கு, ஆடி முதல் 3 தேதிக்கு ஸ்நானம் பண்ண பஞ்சாங்கத்தை பார்த்தாலே போட்டிருக்கும், நதிகள் ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு போட்டிருப்பாள். இந்த நியமம் கங்கைக்கு கிடையாது. கங்கைங்கிறவள் தேவ நதி. அது 365 நாளும் 24 மணி நேரமும் ஸ்நானம் பண்ணலாம். வாரம் 7 நாளும் ராத்திரி பகல். பாக்கி நதிகள்லாம் அப்படி நினைச்ச போதெல்லாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது. பிராம முகூர்த்தத்துக்கு அப்புறம் தான் ஸ்நானம் பண்ணணும். 4 மணிக்கு மேலதான் நதிகள் கரைக்கு போகணும். அக்காலத்துல போனாலானால் யமன் உள்பட அப்படித்தான். அக்காலத்துல ஒரு நாள் ஸ்நானத்துக்கு போயிட்டார் நந்தகோபர். தசமஸ்கந்தத்துல ஒரு கதை. அக்காலத்துல ஒரு நாள் நந்தகோபர் விடியறதாக்கம் நினைச்சுட்டு வெய்ய நாள்ல விடிஞ்சா மாதிரியே இருக்குமோ 2 மணி 3 மணிக்கும் என்ன பண்ணார், இவர் பாட்டுக்கு ஸ்நானத்துக்கு போயிட்டார். போனா அங்க பூதங்கள் ஜலராசிகள்ல
அதை வருணலோகம் கொண்டு போயிடுது நந்தகோபரை. அப்புறம் பகவானுக்கு தெரிஞ்சு சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவான் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துடுத்தூடும் தெரிஞ்சுட்டு வருணலோக பர்யந்தம் போய் சங்கநாதம் பண்ணி நந்தகோபுரை மீட்டுண்டு வந்தார் அப்படின்னு வருண ஜெயம் சுகாச்சாரியால் தசமத்துல மேல சொல்லுவார். ஜலத்துல அகாலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது, நதியில ஆடியில முதல் 3 நாள் ஸ்நானம் பண்றது இல்லை எந்த நதியிலையும், கங்கையை தவிர. தாசு புத்புத பேணாபியாம் திருஷ்டம் தத்தரதி க்ஷிபன்னி ஹதபுத்திரஸ்ததஸ்துஷ்டா ஜுஹாவேந்திராய சத்ரவே. இப்படி எல்லாம் 4 பேர்கள்ட்ட பிரிச்சு கொடுத்து அந்த பிரம்மஹத்தியிலேருந்து விடுபட்டான் இந்திரன். உடனே இந்த விஸ்வரூபனுடைய அப்பா தொஷ்டா இருக்காரே, தொஷ்டா அவரோட புள்ளதானே இந்த விஸ்வரூபன். அந்த தொஷ்டா என்ன பண்ணார், என் பையன் பாட்டுக்கு அத்தியனம் பண்ணிட்டு ஆத்தோட தானே இருந்தான். வா வா உபாத்தியாயம் பண்ணி வைக்கலான்னு அழிச்சுன்னு போயிட்டு இப்போ உன்னை யார் வெட்ட சொன்னா, என் பையன் இல்லாத எனக்கு நீ பண்ணிவிட்டியேங்கிற கோபத்துல ஜுஹாவேந்திராய சத்ரவே அவர் என்ன பண்ணார், அக்னியை மூட்டி ஒரு ஹோமம் பண்ணினார். ஹோமம் பண்றதே என்ன ஆகுதி என்ன சங்கல்பம்னால், இந்திரனை கொள்ள எனக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆகுதி பண்ணினார். வேத மந்திரங்களால இந்திர சத்ரோ விவர்தஸ்வா அப்படின்னு ஹோமம் பண்ணினார். வேதத்துக்கு ஸ்வரம் ரொம்ப முக்கியம். ஸ்வரத்தை தப்பா சொன்னாலானால் வேதம் விபரீத பலனை கொடுத்தோம். சப்தங்கள் தப்பி போனாதான் பாக்கி பாஷைகள்ல தோஷம். வேதத்துக்கு சப்தத்தை விட ஸ்வரம் ரொம்ப முக்கியம். ஸ்வரம் தப்பி போயிடுத்தானால் விபரீத பலனை கொடுத்துடுங்கிறதுக்கும் இந்த கதையில ஒரு உதாரணம். இந்திரனை கொல்ல ஒரு புள்ள வேணும்னு இவர் ஹோமம் பண்ணினார். கொஞ்சம் ஸ்வரம் தப்பி போயிடுதான். இந்திரனை கொல்ல ஒரு புள்ளேன்னு இவர் கேட்டது என்ன ஆயிடுத்து, தப்பினதுனாலேனால் இந்திரனால கொல்ல ஒரு புள்ளேன்னு ஆயிடுத்து. இந்திரனை கொல்ல ஒரு புள்ளேன்னு இவர் கேட்டது ஸ்வரம் தப்பினதும் இந்திரசத்ரோ விவர்தஸ்வா மாச்சிரம் ஜஹி வித்விஷம் அதான்வாஹாரிய பச்சனாதி உத்திதோ கோரதர்சனஹா. அந்த ஹோமகுண்டத்திலேருந்து தட்சிணாக்னியிலேருந்து வெளியில வந்துட்டான். பெரிய ரூபத்தோட ஒருத்தன் இவரோட தபஸுக்கு பலனாய் புள்ளையாக, எனக்கு ஒரு புள்ள வேணும்னு தானே கேட்டா, புள்ளையாக வெளியில வந்துட்டான். இந்திரசத்ரோ விவர்தஸ்வா மாச்சிரம் ஜஹி வித்விஷம் அதான்வாஹாரிய பச்சனாதி உச்சிதோ கோரதர்சனஹ கிருதாந்தைவ லோகானாம் யுகாந்த சமயே யதா. யுகத்தினுடைய முடிவில யமன் எப்படி இருப்பானோ அது போல இருந்தானாம், பெரிய ஆகிருதியாக. அவன் தான் விருத்ராசுரன் அப்படின்னு பேர். ஆத்மா பரமபக்தன் இவன். மேல விருத்ராசுரனுடைய ஸ்தவமும் வரப்போறது நாளைக்கு. அந்த விருத்ராசுரன் யாருங்கிறதையும் அப்புறம் சுகாச்சாரியால் அந்த கதையும் சொல்ல போறார். அந்த ஹோமகுண்டத்திலேருந்து வந்துட்டான். விஸ்வவிவர்தமானம் தம் இஷு மாத்திரம் தினே தினே தக்தசைல பிரதீகாசம் சந்தியார்த்தானீக வர்ச்சசம் தப்ததாம்ரசிகாஸ்மஸ்ரும் மத்யா கோகுரலோச்சனம் தேதீப்யமானே திரிசிகே சூலாரோப்ய ரோதசி நிருத்யந்தமுன்னதந்தஞ்சே சலாயந்தம் பதாம் மஹீம் தரீகம்பீர வக்த்ரேணே பிபதா ச நபஸ்தலம் லிஹதா ஜிஹ்வேக்ஷாணி கிரசதா புவனத்ரயம் மஹதா ரௌத்ர தமுஷ்ட்ரேணே ஜிரும்பமானம் முஹுர்முஹு வித்ரஸ்தா துருபுர்லோகா வீக்ஷ சர்வே திசோ தசா. அவன் வந்ததை பார்த்துட்டு 10 திக்குலையும் ஓடினாலாம். லோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்திரனை கொள்ளேன்னு அவர் கிளப்பி விட்டது சத்ருவ கொள்ளுன்னு தட்சிணாக்னியிலேருந்து கிளப்பி விட்டார். பழைய காலத்து யமன் போல உலகத்தை பயங்கரமாக பண்ணிண்டு பயங்கரமான பார்வையோட அவன் வெளியில வந்தான். 4 பக்கங்களும் எரியப்பட்டதான அம்பு போல பெருசா வளர்ந்துட்டே இருக்கான். எரிஞ்சு போன மலை எப்படி கருப்பாக பிரகாசிக்குமோ, தக்தசைல பிரதீகாசம், எரிமலை எரிஞ்சு முடிஞ்சதும் எப்படி கருப்பா தென்படுமோ அது போல இருக்கானா அவன். சந்தியா காலத்து மேக கூட்டம் போல இருக்கானா. சந்தியா பிராணீக வர்ச்சசம் தப்த தாமிர சிகாஸ்மஸ்ரு. அவனோட ஹேர் எப்படி இருக்குங்கிறார் சுகர். காப்பர் கலரிங் கொடுத்துருக்கானா, ஹேர் கலரிங் கொடுத்துருக்கானா. அவன் கொடுக்கல, அது இயல்பாவே இருக்கு. இப்ப கலரிங் கொடுக்குறாலும் ஹேர் கலர்னு அது விருத்ராசுரனோட வம்சமா இருக்கும்னு நினைக்கிறேன். விருத்ராசுரனோட ஃபாலோவர்ஸா இருக்கும். அவனோட ஹேரும் காப்பர் கலரா இருக்கான், மீசையும் காப்பர் கலரா இருக்கான், தாடியும் மீசையும் அந்த அசுரன். தப்த தாமிர சிகாஸ்மஸ்ரு மத்தியாவர்க்கோ கிரசோனனம். நடுப்பகல் சூரியன் போல கண்ணால சுடுறானாம் எல்லாரையும். பயங்கரமான சூலத்தை வச்சுருக்கானா. திரிசிகே சூலே ரோதசி ஆரோப்பியே. பூமிக்கும் ஆகாசத்துக்கும் குதிக்கிறானாம். பூமி நடுங்கிறதான். கூத்தாடுற அவனுடைய ஒரு வேகத்திலே பூமி நடுங்கிறாளா. பதாம்மஹீம் சாலயந்தம்
நாக்குனால நட்சத்திரங்களை நக்கரானாம், ஆகாசத்தை குடிக்கிறவன் போல இருக்கானா, விஸ்தாரமான பயங்கரமான தித்தி பற்கலாம், குகை போன்றதான வாக்கா, தரி கம்பீர வக்திரேனே, அடிக்கடி கொட்டாய் விடுறானா, முகுர்முகு ஜிம்பமானம், ஜிம்பனம்னா கொட்டாய், அடிக்கடி கொட்டாய் விடுறானா இந்த அசுரன். எல்லா ஜனங்களும் சர்வே லோகாஹா தச திசா துத்ருஹு, எல்லா ஜனங்களும் 10 திக்கிலையும் திருச்சி ஓடினாலாம். ஏனாவிருதா இமே லோகாஹ தபசா த்வாஷ்ட்ரமூர்த்தினாம் சவை விருத்ர இதி புரோக்தா பாபஹா பரமதாருணஹா. தொஷ்டாவோடவே புத்திரனாக, தமோ குணத்தினுடைய அடையாளமாக, ஏன தமசா, தமசோட அடையாளம் கருப்பு, இருட்டு போல அவன் உலகத்தை பண்ணிண்டு பயங்கரமாய் சவை பாபஹாங்கிறா. சுகாச்சாரியா பாபியான இந்த தொஷ்டா இப்படி லோகத்துக்கு ஒரு உபதிரவத்தை பண்ணிவிட்டான். சவை விருத்ரைதி புரோக்தா பாபஹா பரமதாருணஹா. அந்த விருத்திரனை கிளப்பி விட்டுட்டான் அந்த தொஷ்டா. தம் நிஜக்னுரபித்ருத்யே சகணா விபுதுர்ஷபாஹ ஸ்வைஸ்வைஹி திவ்யாஸ்திர சஸ்திரௌகைஹி சோக்ரசத்தானி கிருத்னஷஹா. தன் கூட்டத்தோட தேவர்கள் இல்லாம அங்க இங்க ஓடுறாள், அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எரிஞ்சு பார்க்கறாள், எல்லாத்தையும் விருத்திரன் முறிச்சு எறிகிறான். ஒரு அஸ்திரமும் அவன்கிட்ட பழிக்கல, பல தேவர்களையும் எடுத்து முழுங்கவும் ஆரம்பிச்சுட்டானா. தானி கிருத்னஷஹா அக்ரசத்து, தேவர்களெல்லாம் எடுத்து அவனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டானா. ததஸ்தே விஸ்மிதா சர்வே விஷம்னாக்ரஸ்த தேஜசா பிரத்யஞ்ச மாதி புருஷம் உபதஸ்து சமாஹிதாக. உடனே தேவர்கள்லாம் வருத்தத்தை அடைஞ்சு, இப்படி ஒருத்தன் இருக்க முடியுமா லோகத்திலேன்னு ஆச்சரியத்தையும் அடைஞ்சு விஸ்மிதாக, உடனே பிரத்யஞ்சம் ஆதி புருஷம். கஷ்டம்னு வந்தா தானே பகவானை நினைக்க தோன்றது. கஷ்டம் வந்த போது பகவானை நினைப்பால். தேவர்களோட பழக்கம் என்ன, இந்த பாகவதம் என்ன சொல்றது, தேவர்களை நமக்கு ஒரு குருவா காட்டுறது. கஷ்டம் வந்தா சுவாமியை கூடுவாலாம், சௌக்கியம் வந்தா டான்ஸ் பார்த்துட்டு அமிர்த பானம் பண்ணிட்டு உல்லாசமா இருப்பாளாம். உடனே கஷ்டம் வரும், உடனே பகவானை கூப்பிடுவாள். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு இவா கதை மூலமா சொல்றது. பிரத்யஞ்சமாதி புருஷம் உபதஸ்து சமாஹிதாக. ஆனா இன்னைக்கு பாராயணம் பாகவத ஆரம்பத்திலேயே குந்தி ஸ்துதின்னு, பாகவத பாராயணத்துல முதல் ஸ்துதி குந்தி ஸ்துதி. இந்த குந்தி ஸ்துதியில குந்தி சொல்றாள், கிருஷ்ணா எனக்கு எப்போதும் கஷ்டத்தையே கொடு, விபதசம் துன சஸ்வதி தத்ர தத்ர ஜெகத்குரு, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. இந்த ஸ்லோகம் குந்தி சொன்னது, பாகவதத்தில் உள்ளதான ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச ஸ்ரீகிருஷ்ணா கூப்பிடுறார். மருமான் பகவான் குந்திக்கு மருமான். ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணசகா, கிருஷ்ணன்னு அர்ஜுனனுக்கும் பேரு, கிருஷ்ணன் விளையாடின யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பேரு, கிருஷ்ணனோட விளையாடின சகோதரியான திரௌபதிக்கும் கிருஷ்ணான்னு பேரு. கிருஷ்ண சம்பந்தமாய் வாழலாம். கிருஷ்ணர் கதையை சொன்ன வியாசருக்கும் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பேரு. கிருஷ்ண சகா, நீ எங்க அர்ஜுனனோட சகா இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சகா, இதெல்லாம் குந்தி ஸ்துதி. ரிஷபாவ நித்ருக்கு, விருஷ்டி குலத்துக்கு நீ ரிஷபம் இல்லையா? சத்ருக்களை ஒழிக்க வந்தவன் இல்லையா? ராஜன்ய வம்சதகனானபவர்க வீரியா, கம்சாதிகளெல்லாம் அழிச்சே. கோவிந்தா, உன்னை நம்பின பக்தாலெல்லாம் காப்பாத்தினே, பசுக்களை காப்பாத்தினே, கோவர்தனத்தை தூக்கினே. கோவிந்தா, கோன்னு பூமிக்கும் பேர், பூமியை காப்பாத்தினே, பசுவை காப்பாத்தினே. கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரே, கோ பிராமணர்கள் நம்பின பக்தர்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து ரட்சிச்ச குருவாயூரப்பா. யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. ஹே யோகேஸ்வரா அப்படின்னு கூப்பிடுறா. 16,108 பெண்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதை விட ஆச்சரியம், 16,108 கிருஷ்ணனா ஆகி குடுத்தனம் பண்ண முடியுமா? துவாரகையில தனக்குன்னு சமுத்திரத்துல ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ண முடியுமா? 5 லட்சம் குடும்பத்தையும் ஒரே ராத்திரியில குடியேற்ற முடியுமா? அதுல 16,108 ஒரே போல வீடு கட்டி தர முடியுமா? அந்த 16,108லயும் ஒரே போல கிருஷ்ணன் மாதிரி கொடுத்தனம், ஒரே கிருஷ்ணன் கொடுத்தனம் பண்ண முடியுமா?
16,108 ரூபம் எடுத்துட்டு எல்லாம் யோகத்தினுடைய மகிமை. அதனாலதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரா. கீதையும் முடியறதே யோகேஸ்வர கிருஷ்ணா அப்படிங்க. கீதை கூட மகாபாரதத்துல கூட யோகேஸ்வரஹான்னு தான் இருக்கு. ஆனா பாகவதத்துல அடிக்கடி யோகேஸ்வரேஸ்வரா அப்படிங்கும் பாகவதம். தொட்ட இடங்கள்லாம் அந்த கிருஷ்ணாவதாரம்லாம் வந்துதானா யோகேஸ்வரேஸ்வரா அப்படிங்கும். இந்த பதம் பாகவதத்துல ஒண்டிதான். யோகேஸ்வரேஸ்வரா, யோகத்துக்கு ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா கிருஷ்ணன். யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. அகில குரு எல்லாருக்கும் குருனி கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு. பகவன்னே நமஸ்தே. 6 பாக்கியங்கள் உடையவன் பகவானா. அனுகிரகம், நிகிரகம், ஸ்திதி, போஷணம், பாலனம் இத்தியாதி அனுகிரகங்களுடைய வைபவங்களுடைய பகவன் நமஸ்தே. ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணசகா ரிஷபாவ நித்ருக் ராஜன்ய வம்சதஹனானபவர்க வீர்யா கோவிந்தா கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. 26 ஸ்லோகங்கள். குந்தி இப்படி ஸ்தோத்திரம் பண்ணா உன்னே அம்மா என்ன வேணும்னு பகவான் கேட்க குந்தி சொல்றா, என் வாழ்க்கை முழுக்க கஷ்டமாவே போகட்டும் கிருஷ்ணா. விபதசம் துன சஸ்வதி தத்ர தத்ர ஜெகத்குரு. உன்னே சுவாமி கேட்கிறாள், என் கடையில வந்து வைர கடையில வந்து பொட்டுக்கடலை கிடைக்குமான்னு கேட்பாளா, நிலக்கடலை கிடைக்குமா இங்கேன்னு வைர கடையில போய் நின்று கேட்பானா, இங்க கள்ளப்பருப்பு கிடைக்குமான்னு யாரா கேட்பாளா? எங்கிட்ட வந்து கஷ்டத்தை கேட்கறியேம்மா, என்னை ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டானால் அவன் வாழ்க்கையிலேயே கஷ்டம் கிடையாதே. மாம்பிரபன்னோ ஜன கஷ்டிதி நபூயோருகதி சோச்சித்தும்னு நான் முச்சுக்குந்தன்ட்ட பிரதிஜை பண்ணியிருக்கேனே. என்னை ஒருத்தன் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டானா முச்சுக்குந்தா அவன் வாழ்க்கையில அப்புறம் அழுதுண்டு கண் கசிய மாட்டான்டா. அவன் கண்ணுல ஜலம் வந்தாலும் அது ஆனந்த பாஷ்பமா தான் இருக்கு. நபூயோருகதி சோச்சித்தும் அப்படிங்கிறார் பகவான். அதே பதம் அதே அனுகிரகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யாரு சொல்லிட்டு இருக்காளோ அவ கண்ணுல கண்ணீர் வராதான். நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே குச்சித்து. அழுகையோ துக்கமோ ஆபத்தோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற குடும்பத்துக்கு வரவே வராதான். சுவாமி சொல்றாள், கிருஷ்ணன் அம்மா எங்கிட்ட வந்து கஷ்டத்தை கேட்கறியே, எவ்வளவு கஷ்டம் தாண்டி இப்பதான் பட்டாபிஷேகம் ஆயிருக்கு பாண்டவாளுக்கு, இப்ப போய் கஷ்டத்தை கேட்கறியேன்னா. அப்ப குந்தி சொல்றாள், கஷ்டம் வந்தாதானே கிருஷ்ணா வாசுதேவான்னு நான் அலறேன். கஷ்டம் வந்தாதானே எனக்கு உன் நினைவு வருது. கஷ்டம் இல்லைன்னா நான் ஏன் உன்னை நினைக்கிறேன்? கஷ்டம் வந்தாதான் உன் நினைவு. ஹே கோபாலக ஹே கிருபாஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவா ஹே ராமானுஜா ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷா மாம் ஹே கோபீஜனா நாத பாலய பரம் ஜானாமி நத்வம் வினா. குலசேகர ஆழ்வார் குந்த மாலையில சொல்றார், ஹே கோபாலக ஹே கிருபாஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே. நாங்க அலறணும். உன்னை இப்படியே சொல்லி சொல்லி கிருஷ்ணா வாசுதேவா கோபாலா ஹரே நாராயணான்னு உன் நாமத்தை அலறணுமானால் அதுக்கு துக்கம் வந்தாதான்பா எங்களுக்கு வர்றது உன் நாமா வாக்கல. சௌக்கியத்துல வரமாட்டேங்க. வேண்டாத பேச்செல்லாம் பேசின்னு இருக்கோம், வெட்டி வம்பு அடிச்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு என்ன டிஃபன், நாளைக்கு என்ன டிஃபன்னு வெறும் வெட்டி பேச்சு பேசின்னு இருக்கோம். கஷ்டம் வந்துதானாதான் குருவாயூர் போவோமா, ஸ்ரீரங்கம் போவோமா, ரங்கப்பிரபோன்னு கத்துவோமா, ஏதானு ஒரு ஸ்தோத்திரத்தை எடுத்து படிப்போமா அப்படிங்கிற நினைவு கஷ்டம் வரத்தே தான் வருது. உன்னை மறக்கிற சௌக்கியத்தை காட்டிலும் உன்னை நினைக்கிற கஷ்டமே எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படிங்கிறாள் குந்தி. விபதசம் துன சஸ்வதி தத்ர தத்ர ஜெகத்குரு. அது இன்னைக்கு கதை, இன்னைக்கு பாராயணத்துல உள்ளதுக்காக கொஞ்சம் சொன்னேன். தேவதைகளுக்கு கஷ்டம் வந்ததும் பிரத்யஞ்சமாதி புருஷம் உபதஸ்து சமாஹிதா. இந்த விருத்தரனுடைய அட்டகாசம் தாங்கள் என்னதும் பகவான் நினைக்கிறார். தேவர்கள்லாம் வாய்வியம்பராட்சிப்த க்ஷிதய ஸ்திரிலோகா பிரம்மாதயோ ஏ வயமுத்விஜந்தஹ ஹராமயஸ்மி பலிமம் தகோசோ பிபேதி யஸ்மாதரணம் ததோனஹ. வாய்வியம்பராஜ்ஞ க்ஷிதயஸ்திரிலோகா பிரம்மாதயோ ஏ வயமுத்விஜந்தஹ. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், காத்து, ஆகாசங்கிற பஞ்சபூதங்களும்
அதால படைக்கப்பட்ட இந்த உலகமும் பிரம்மாதிகாலெல்லாம் எவன் படைச்சானோ அந்த பிரம்மாவுக்கு கீழ்ப்பட்டதான தேவர்களான நாங்களும் யாருக்கு பயந்துன்னு இருக்கோமோ, எந்த காலனுக்கு, நாங்கள்லாம் காலனுக்கு பயந்துன்னு இருக்கோம், யமனுக்கு. அந்த காலனும் எவனுக்கு பயப்படுவாரோ, காலகாலனாய் எவன் இருக்கானோ அந்த காலனுக்கும் எவன்கிட்ட பயம் ஏற்படுமோ அந்த பரமேஸ்வரனை நாங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம். அவன் தான் எங்களை ரட்சிக்கணும். ஹராமயஸ்மை ஹலிமம் பலிமம் தகோசோ பிபேதி யஸ்மாதரணம் ததோ நஹா. அரணம் அப்படின்னா சரணம்னு அர்த்தம். உன்னே சரணம் அடைகிறேன். ஹராமயஸ்மை பலிமம் தகோசோ, பஞ்சபூதங்களும் அதுலேருந்து படைக்கப்பட்ட பிரம்மாதிகாலும் அப்புறம் தேவர்களும் பூலோகவாசிகளும் 14 லோகத்துல உள்ளவர்களும் எந்த யமனை நினைச்சு பயந்துன்னு இருக்காலோ அந்திம காலம் வந்துடும், யமன் வந்துடுவான்னே, அந்த யமனுக்கும் எவரிடத்துல பயம் இருக்கோ அந்த பகவானை நாங்க சரணம் அடைகிறோம். ஹராமயஸ்மை பலிமம் தகோசோ, அந்த கண்ணு பேர் அந்திமத்துல வரவன் அவன், அவன்தான் கடைசியில வரப்போறான் நமக்கு. அந்தகா அசௌ பிபேதி யஸ்மாதரணம் ததோ நஹா. அந்த பரமேஸ்வரனே நாங்கள் எங்களை ரட்சிக்கணும்னு பாதுகாப்புக்காக இப்போ வேண்டோம். அரணமஸ்து, அவன் எங்களுக்கு சரணமாக இருக்கட்டும், அரணாக இருக்கட்டும். அவிஸ்மிதம் தத் பரிபூர்ண காமம் ஸ்வேனைவ லாபேன சமம் பிரசாந்தம் வினோபசர்பத்யபரம் ஹி பாலிஷா ஸ்வலாங்குலேனா திதர்த்தி சிந்தும். எவர் அகங்காரம் இல்லாதவரோ, அவிஸ்மிதம், அகங்காரமும் கிடையாதான், அவருக்கு குதூகலம்னு ஒண்ணு கிடையாதான். சில பேருக்கு உற்சாகம் வந்தா தலைகால் புரியாத இருக்காலோன்னு, அது பகவானுக்கும் கிடையாதான், பகவான் அண்டின சாதுக்களுக்கும் கிடையாதான். என்ன கூத்தடிச்சுட்டு இருந்தாலும் அவ சமாதானமா தான் இருப்பா. இது என்ன வியக்தி அப்படின்னு உலகத்தார் பார்த்துட்டு இருப்பா. எல்லாரும் குதிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், இது பிசாம இருக்கே, சாதுவா இருக்கு. ஏன்னால் பகவானுக்கும் கிடையாதான், பகவான் நினைச்சுட்டு இருக்கிற சாதுக்களுக்கும் இதெல்லாம் கிடையாதான். அவிஸ்மிதம், அவளுக்கு என்ன அடையாளம்னால் பிரசாந்தம், ராகத்வேஷம் இல்லாதவர்களாக எப்போது சாந்தமாக இருப்பார். சேனை வலாபேன பரிபூர்ண காமம், வெளியிலேந்து அவளுக்கு ஒண்ணு வேண்டாம், பகவானுக்கும் சரி மகான்களுக்கும் சரி அவள்கிட்டயே இருக்கு அந்த ஆனந்தம், தங்கிட்டயே இருக்கிறதான அந்த ஆத்மலாபத்துல வெளியிலேந்த உன்னை எதிர்பார்க்காதே, அதனால எதுலையும் பற்று இல்லாத சமம், எல்லா இடத்துலையும் சமமாக எந்த பரமேஸ்வரன் இருக்கானோ அவனை சரணமடைகிறோம். அவனை சரணமடையாதவன் மூடன். அவனை விட்டுட்டு லோகத்திலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசிரியிச்சு இது நம்மளை காப்பாத்தும் நினைச்சானால் நாய்வாலை புடிச்சுட்டு நதியை தாண்டா போல அப்படிங்கிறாள் தேவதைகள். நாய் வாழை புடிச்சுன்னுட்டான், இது இந்த நதியை தாண்டி வச்சிடும், சமுத்திரத்தை தாண்டி வச்சிடும்னு இவனா நினைக்கிறான். நாய் சமுத்திரத்தை தாண்டுமோ? 10 அடி போறதுக்குள்ள கப்பு கப்புன்னு அதுவே தண்ணியை குடிச்சுவிடும். அது வாழை புடிச்சுன்னு இவன் கரையேற முடியுமா? வினோபசர்பத்யபரம் ஹி பாலிஷா, அது பாலிஷா, அவன் மூடனவன். ஸ்வலாங்குலே நாதிதி தர்த்தி சிந்தும். ஸ்வான்னா நாய், லாங்குலம்னா வால். நாயோட வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை தாண்டணும்னு தன் நினைக்கிறான். அது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போலதான். பணம் இருக்கு, நிறைய ஷேர் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து பத்து இருக்கு, நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் பாருங்க. பகவானை மறந்துட்டோம். அவன் நாயவால் பிடிச்சிட்டு சமுத்திரத்தை தாண்ட எத்தனை பண்ணவனோட நிலைதான் அவன் நிலை அப்படிங்கிறான். அவிஸ்மிதம் தத் பரிபூர்ண காமம் ஸ்வேனைவ லாபேன சமம் பிரசாந்தம் வினோபசர்பத்யபரம் ஹி பாலிஷா ஸ்வலாங்குலே நாதிதி தர்த்தி சிந்தும் யஸ்யோரு ஷங்கே ஜெகதீம் ஸ்வநாவம் மனுர் யதா பத்ய ததார துர்கம் சயேவ நஸ்த்வாஷ்ட்ரபயாத் துரந்தாதே திராதாஸ்ரிதான் வாரி சரோபி நூனம். எந்த மத்ஸ்ய மூர்த்தியோட கொம்புல இந்த பூமியே படகாகி அந்த கொம்புல கட்டப்பட்டு சத்தியவிரதன் முதலியவாள்னா அந்த படகுல ரட்சிக்கப்பட்டாலும் இந்த பூமியே பிரளய காலத்துல படகா ஆயிடுதான். சத்தியவிரதன்கிற ராஜா சப்தரிஷிகளோட கூட சத்தியவிரதன் அவனுடைய பத்னி இவாள் மாத்திரம் பகவானால ரட்சிக்கப்பட்டாலாம். பிரளயத்திலையும் பகவான் சங்கல்பிச்சா ரட்சிப்பான். இந்த சத்தியவிரதனையும் அவன் மனைவியையும் சப்தரிஷிகளையும் காப்பாத்தினாலாம். வாசுகியே கயராக இந்த கொம்பு உள்ள இந்த மீன்ல
தன் கொம்புல ஒண்ணு கட்டிக்கிறது, அந்த படகுல ஒண்ணு கட்டிக்கிறதுன்னு கட்டிண்டு அந்த மத்ஸ்யமூர்த்தியை சரணமடைஞ்ச காலத்துல பழைய ஜலம் முழுக்க அந்த படகை ரட்சிச்சு இந்த ஜலத்திலேருந்து காப்பாத்தி அப்புறம் ஜலம் அடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பூமியில பிரதிஷ்டை பண்ணாலாம். பூமியில பிரதிஷ்டை பண்ணாலாம். எல்லா விதைகளையும் ஒரு குடத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தாலாம். எல்லா அடுத்த பிரளயம் ஆயிடுச்சுன்னா ஜலத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுமே. அழியாம இருக்கணுங்கிறதுக்காக அழியாத விதைகள் எல்லாம் சேர்த்து வச்சு அகஸ்தியர் முதலிய சப்த ரிஷிகள் குடத்துல போட்டு வச்சு இந்த பிரளய ஜலத்துல ஓட விட்டாலாம். அந்த குடத்துல போட்டு விட்ட இடம் தான் கொட வாசல் அப்படின்னு இருக்கு. க்ஷேத்திர மகாத்மியம் இதோடு சேர்த்து சொல்றேன். அந்த கும்பம் ஒரு மேட்டுல வந்து தட்டின்னு தான் அங்க நின்றுதான் அந்த கும்பம். அங்க எல்லாரும் நின்றுண்டாலாம். அதுக்குதான் கும்பகோணம் அப்படின்னு இந்த கொடமுனி, கொட வாசல் அப்படின்னு எல்லாம் க்ஷேத்திர மகாத்மியங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அந்த கும்பத்திலேருந்தே மண் எடுத்து பிரளயம் அடிஞ்சதும் பரமேஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணினார். அவருக்கு தான் கும்பேஸ்வரர் அப்படின்னு. அந்த பிரதிஷ்டை பண்ண அகஸ்தியருக்கும் என்ன பேருன்னால் குடமுனின்னு குடத்திலேருந்து வந்தார் அவர். அவர் பிரதிஷ்டை பண்ண இடம் அந்த மண் எடுத்து பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கு தான் கும்பேஸ்வரர்னு பேரு. அந்த ஊருக்கு கும்பகோணம்னு பேர். எல்லாம் ரொம்ப அழகான க்ஷேத்திர மகாத்மிய கதைகள். பிரளய காலத்துல அந்த மத்ஸ்யமூர்த்தி எவரை காப்பாத்தினாலும் இந்த சத்தியவிரதம் சப்தரிஷிகள் முடிவில்லாத பிரளயத்திலையும் காப்பாற்ற சக்தி உடைய அந்த பகவானை நாங்க சரணமடைகிறோம். எங்களுக்கும் விருத்ராசுரன்டேந்து எப்ப பயம் நிவர்த்தி ஆகும்னு முடிவு தெரியல. அதனால துரம் தாத்தி துவஷ்டாபயாதி, இந்த தொஷ்டா கலப்பி விட்டதான அந்த விருத்ராசுரன் இருக்கானே அவன்டேந்து நிச்சயம் பகவான் காப்பாத்துவார்னு நாங்க நம்பி இருக்கோம். நூனம் திராதா அப்பி, எங்களை எப்படியும் காப்பாத்தி விடுவார் அந்த பகவான் அப்படின்னு நாங்க நம்புறோம். புராஸ்வயம் பூரபி சம்யமாம்பஸ்யுதீர்ண வாதோர்மிரவைஹ் கலாலே ஏகோரவிந்தாத் பதிதஸ்ததாரே தஸ்மாத் பயாத்யேன ச நோஸ்துபாரா. 4 ஸ்லோகம் ஆயிருக்கு இந்த ஸ்துதியில. ஒரு ஸ்துதி இருக்கு மேலே, நாளைக்கு சொல்றேன். தேவதைகள்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண அழகான இந்த விருத்திரனுடைய பயத்தினால பகவானை ஸ்துதிக்கிறாள் அப்படிங்கிற இடம் அது நடந்துருக்கு. இப்போ நாளைக்கு மேலே சொல்றேன். இன்னைக்கு சப்தாகம் ஆணி மாசத்துல ஜூலை மாசத்துல நம்ம ஸ்ரீரங்க ஆசிரமத்துல மாசம் ஒரு சப்தாகம் நவாகத்துக்கு குறைவில்லாம ராமர் நடத்தின்னு இருக்கார். 200 சப்தாகத்துக்கு மேல ஆயிருக்கும். நான் என்ன கணக்கு வச்சுக்கல, ராமரை வச்சுக்கோன்னு இருக்கேன். குருவாயூரப்பனும் ராமருமா. சப்தாகம் நடந்தா குருவாயூரப்பன் கணக்கு வச்சுக்க வேண்டியது, நவாகம் நடந்தா ராமர் வச்சுக்க வேண்டியது. நமக்கு எதுக்கு இந்த கணக்கு? நம்ம இருக்கிற காலம் முழுக்க படிச்சுட்டு இருக்க வேண்டியது, அவரோட குணங்களை பாடிட்டு இருக்க வேண்டியது. இதுக்கு நிம்மதியா ஒரு இடம் காவேரி கரையில ரங்கநாதனும் தாயாரும் அமைச்சு கொடுத்துருக்காள். அந்த முறையில இந்த மாச சப்தாகம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. பாராயணம் ஒரு நாள் ஆயிருக்கு. வராக அவதாரம் வரைக்கும் இன்னைக்கு பாராயணம் ஆயிருக்கு. நாளைக்கு கபிலோபதேசம், சிவநாம வைபவம், துருவச்சரித்திரம், துருவம்சங்கள்லாம் நாளைக்கு படிக்கப்படுறது. கதையில மேல இந்த தேவதைகளோட ஸ்துதி நாளைக்கு மேல தோணும். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாரும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாயே ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.